أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த குணங்களில் ஒன்றான ஹிஃப்துஸ் சிர், ரகசியம் பேணல் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே நற்குணங்களால் தான் ஒரு மனிதன் அழகு பெறுகிறான். நற்குணம் என்கின்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவனது தீனுடைய அரைவாசியை என்ன செய்துவிடும். இன்னும் சொல்ல போனால் ஷரீஆ அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அவனுக்கு தீனே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவில் இந்த நட்பண்புகள் என்பது ஒரு மிகப்பெரிய இடத்தை என்ன செய்கிறது, வகிக்கிறது. அதுல சில நட்பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய முழுமையான குணத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அமைப்பிலான சில நட்பண்புகளாக என்ன செய்யும் இருக்கும். அதில் ஒன்றுதான் ஹிஃப்துஸ் சிர், ரகசியம் பேணல் என்பது மிக முக்கியமான நட்பண்புகளிலே ஒன்று. இது எந்த வகையில் நட்பண்பாகிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் எல்லோரிடத்திலும் ரகசியம் உண்டு. எல்லோருக்கும் அவர் பழகக்கூடிய எல்லோரிடத்திலும் ரகசியம் உண்டு. இது ஒரு இயல்பான ஒரு நிலை. ரகசியம் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அது எப்படி ஆக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், தூய்மை கதைக்கக்கூடியவர்கள், தங்களை எப்பொழுதுமே சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்றால், இந்த ரகசியம் என்ற சொல்லையே ஒரு கெட்ட சொல்லா என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றிவிட்டது. நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். என்ன ரகசியம், என்ன பெரிய ரகசியம் இருக்குது, இதுல ரகசியம் பேச என்ன இருக்குது, இப்படியான வார்த்தைகள் இன்றைய சமுதாயத்தில் என்ன மிக நிறைய காணப்படுவது. நீங்கள் என்ன செய்யலாம், பாருங்க. இதுல என்ன ரகசியம் இருக்கு, இதுல ரகசியம் பேச என்ன இருக்கிறது, அப்படி என்ற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். சரியான இடங்களில் தான் இவைகள் உபயோகப்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் பெரும்பாலும் தனது பகைமையை நிலைநாட்டக்கூடிய இடங்களில் தான் நிறைய என்ன செய்கிறது, உபயோகப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே நோக்கம் என்ன என்று சொன்னால், ஹிஃப்துஸ் சிர், ரகசியம் பேணுதல் என்பது இஸ்லாத்திலே எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், இந்த உரையினூடாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே எந்த மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர் தனது ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டக்கூடியவராகத்தான் என்ன செய்வார், இருப்பார். அவர்களது தக்குவாவுக்கு ஏற்ப, அவர்களது இஹ்லாஸுக்கு ஏற்ப பல விஷயங்கள் இந்த ரகசியத்தோடு என்ன செய்கிறது, சம்பந்தப்படுகிறது. ரகசியம் என்று சொன்னாலே நேரடியாக பாவம் என்ற சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது. பாவம் செய்தல் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய தனிமையில் நடக்கக்கூடிய பாவங்கள் மட்டும்தான் ரகசியம் என்று நினைத்து விடக்கூடாது. இதில் பல விஷயங்கள் என்ன செய்கின்றன, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் இஸ்மு மஹாக ஃபீ ஸத்ரிக் வ கரிஹ்த யத்தலி அலைஹின் நாஸ். பாவம் என்று சொன்னால் உங்களது மனதை உறுத்த வேண்டும், மக்கள் அதை பார்ப்பதை நீங்கள் வெறுக்க வேண்டும். இதுதான் பாவம் என்று சொன்னார். இதுல ரெண்டுல ஒன்று இருந்தாலும் பாவம் இல்லை, ரெண்டு இருந்தா தான் என்ன பாவம். மக்கள் பார்ப்பதை வெறுக்கின்ற எல்லாமே பாவமா? மக்கள் பார்ப்பதை வெறுக்கின்ற எல்லாமே பாவமா என்று கேட்டால் இல்லை. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ரகசியங்கள் நாம மக்கள் பார்ப்பதை என்ன செய்வோம், வெறுப்போம். அதற்காக அது பாவமா? இல்லை. எனவே ரகசியம் என்றாலே பாவம் அல்ல, ரகசியம் என்றாலே பாவம் அல்ல. உள்ளம் உறுத்துது, உள்ளம் என்ன செய்கிறது, உறுத்துகிறது. ஆனால் மக்கள் பார்ப்பதை நாங்கள் வெறுக்கக்கூடிய மனோநிலையில் இல்லை என்று சொன்னாலும் அது என்ன, பாவம் அல்ல. உள்ளத்தை உறுத்தக்கூடிய எல்லாமே என்ன, பாவம் அல்ல. இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனித வாழ்க்கையில் நாங்கள் இரண்டும் சேர்ந்தால் தான் பாவம் என்று என்ன செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே ரகசியம் என்கின்ற பொழுது, ரகசியம் என்கின்ற ஒரு நிலை என்ன சொன்னால்,
அது எல்லாமே பாவம் என்கின்ற அர்த்தத்திலே அல்ல. சில விஷயங்கள் இருக்கின்றன மனிதனை பொறுத்த வரைக்கும் மறைத்து தான் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டியிருக்கும். கணவன் மனைவி உறவு, இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், உணரலாம். அன்புள்ள சகோதரர்களே, நட்பு, நண்பர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள், இது என்ன செய்யும், பல ரகசியங்களை பேண வேண்டி இருக்கும். அதே போல கணவன் மனைவி நட்பு, நிர்வாக விஷயங்கள், குடும்ப உறவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது போன்ற ஏராளமான விஷயம், ஆலோசனை கேட்கக்கூடிய மனிதனுக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையில் உள்ள ரகசியங்கள் என்று எத்தனையோ விஷயம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஏழ்மை, தாழ்மை, அவரது தேவை, அதுக்காக நம்ம பேசக்கூடிய ரகசியங்கள், பாவங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனா நம்ம ரகசியம் என்றால் எதை வச்சுட்டு இருக்கிறோம், பாவங்களை தான் என்ன செய்யறோம், வைத்துக் கொண்டிருக்கிறோம். ரகசியம் என்று சொன்னாலே பாவங்கள் என்று மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உலக வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நண்பர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், நிர்வாக ரீதியாக ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் என்று பல விஷயங்கள் இதில் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதர் அஸ்ஸபரு அலல் கபதி, அஸ்ஸபரு ஃபில் கபதி அலல் ஜமர் ஐஸர் மின ஸப்ரி அலஸ் சிர். நெருப்பு கங்கை பிடித்துக் கொண்டிருப்பதில் பொறுமையாக இருப்பது இலகு, ரகசியத்தை பாதுகாப்பதை விட. ரகசியத்தை பேணுறதுக்கு நெருப்பு கங்க நீங்க கையில வச்சிருக்கிறதை விட மிகவும் பாரமானது, மிகவும் பாரமானதுன்னு சொல்றார். இன்னொரு அறிஞர் சொல்றாரு, அதாவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தர்மத்திலேயே, அதாவது அஜ்வத், ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஃபஇன்ன அஹ்மத ஜூதில் மர்இ, ஒரு மனிதனுடைய தர்மங்களிலேயே மிகப்பெரிய தர்மம் என்ன தெரியுமா, அல் இன்ஃபாகு ஃபீ மவாதிஇல் பிர், ஒரு அதாவது தேவையான இடங்களில் செலவழித்தல், வல் புக்லு ஃபீ மவாதிஇஸ் சிர், எங்கெல்லாம் ரகசியம் பேணப்பட வேண்டுமோ அங்கே கஞ்சத்தனமாக இருத்தல். எங்கெல்லாம் ரகசியம் பேணப்பட வேண்டுமோ அங்கே கஞ்சத்தனமாக இருத்தல். அப்படின்னா என்ன, ரகசியத்தை தர்மம் செய்யக்கூடாது. என்னட்ட நிறைய ரகசியம் இருக்கு, ஒவ்வொன்றா எடுத்து போடுவான்னு கேட்பான், இந்த தர்மம் செய்யக்கூடாது, இந்த தர்மம் செய்யக்கூடாது. பொருளாதாரத்தை நிறைய தர்மம் செய்யணும், பொருளாதாரத்தை நிறைய தர்மம் செய்யணும். ஃபைன்ன அஜ்வத ஃபைன்ன அஹ்மத ஜூதில் மர்இ அல் இன்ஃபாகு ஃபீ மவாதிஇல் பிர் வல் புக்லு ஃபீ மவாதிஇஸ் சிர், அதாவது தேவையான இடங்களில் தர்மம் செய்தல், ரகசியத்துக்குரிய இடங்களில் கஞ்சத்தனமாக இருத்தல். நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தால் அது மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லப்படுகிறது என்றால், அவர்கிட்ட ஒரு செய்தியுமே ஒன்றை பத்தியுமே இல்லப்பா அப்படின்னு நிலைமையில் இருக்கணும். எதை பத்தி கேட்டாலும் அது அவரை பத்தி தெரியுமா, தெரியாது. எதை பத்தியுமே அவர் தெரியாது, அடுத்த வீட்டை பத்தி தெரியாது, நண்பனை பத்தி தெரியாது, ஊரை பத்தி தெரியாது, எதை பத்தியும் ஒரு மனிதன் தெரியாது என்று சொல்றான், அவன் கஞ்சன் அர்த்தம். அவன் என்ன, கஞ்சன் அர்த்தம். இந்த கஞ்சத்தனம் ஒரு மனிதத்தில் இருந்தால் அதான் மிகச்சிறந்த தர்மம், அதான் மிகச்சிறந்த தர்மம் என்று ஒரு அறிஞர் சொல்வதை பார்க்கும். இமாம் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன் அரத்தன் துசாஹிப அஹத், நீ யாரையாவது நட்பு கொள்ள விரும்பினால், நான் இது ஆரம்பமாக சொல்லிக் கொள்வது ரகசியம் பேணல் என்பது எவ்வளவு உயர்ந்த குணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இதா அரத்தன் துசாஹிப அஹத், நீங்க யாரையாவது நட்பு கொள்ள விரும்பினீங்கன்னு சொன்னால், முதலாவது அவரோடு பழகுங்கள். நட்பை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு முன்னால பழகுங்கள். கொஞ்சம் ரகசியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பின்னர் அதாவது அவர் கோபத்துக்குள்ளாகுங்க, பின்னர் பிரிந்து விடுங்கள். பின்னர் ஒருவரை துஸ்ஸலஹு அஹதன், ஒருவரை நீங்கள் நியமித்து உங்களை பற்றி அவரிடத்தில் விசாரிக்க சொல்லுங்கள். அவர் உங்கள் ரகசியத்தை பேணினால் அவர்தான் நண்பர், இதாண்டா கிடைச்சது சான்ஸ் என்று அவர் பரத்தினால் அதுதான் உனக்கு நட்புக்குரிய கடைசியாக நீ என்ன செய்யணும், இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தி இமாம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஹிஃப்துஸ் சிர் என்பது பாவம் அல்ல, ரகசியத்தை பேணுவது என்பது என்ன, பாவம் அல்ல. எல்லோருக்கும் ரகசியம் உண்டு, ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் என்ன. அதனால அல்லாஹ் தஆலா என்ன, மன் கஷியர் ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனிப் வ கஷியர் ரஹ்மான, அதாவது ரகசியத்தை மறைவான நேரத்தில் இறைவனை அஞ்சி மீளக்கூடிய உள்ளத்தோடு யார் இறைவனிடத்திலே வருகிறாரோ அப்படின்னு வருது. ஏன், பகிரங்கமாக எல்லோரும் நல்லவர்கள் தான், ரகசியமாக ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பது இருக்கிறது, அதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த குணம் என்பதனால் தான் அல்லாஹ் தஆலா மன் கஷியர் ரஹ்மான பில் கைப், அதாவது ரகசிய தனிமையில் இறைவனை பயந்தவர்கள் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இது இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ரகசியத்தை புரிந்து வைத்த ஒரு விஷயம். ஒரு அறிஞர் சொல்கிறார், அதாவது ஃபலா கைர ஃபீமன் லா யராக இல்லா மஅசூமா, நீ பாவம் செய்யாதவனாகவே உன்னோடு பழகக்கூடிய, நினைத்து உன்னோடு பழகக்கூடியவனில் எந்த கைரும் இல்லை. நீ பாவம் செய்யாதவனாகவே உன்னை நினைத்து பழகக்கூடியவர்களில்
எந்த ஹைருமே கிடையாது. காரணம் என்ன? எல்லாருக்குமே தெரியும் தான் பாவி என்று. அவருடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப, அவருடைய தக்வாவுக்கு ஏற்ப அவரோட பாவம் இருப்பது தெரியும். மற்றவனை மட்டும் நபியா பார்த்து யாரெல்லாம் பழகுறாங்களோ அவனோட உனக்கு எந்த விதமான ஹைரும் என்ன கிடையாது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் சிறந்த குணம் ஹிஃப்லுஸ் சிர், ரகசியத்தை பாதுகாத்தல் ஒரு மிகச்சிறந்த குணம் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதிலே பொறுமையாக இருத்தல், ஒரு மனிதனுடைய ரகசியம் கிடைத்து அந்த தகவல்ல பொறுமையாக இருத்தல் இருக்கிறது, அது ஒரு மிகச்சிறந்த குணம். எங்க சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம், ரகசியம் பேன்றவங்க உச்சகட்டமாக நம்ம சமுதாயத்தில் காண முடியுது. அதாவது ஒரு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்த ஒரு சிலரை தவிர ரகசியம் பேன்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? யாரையாவது ஒரு விஷயத்தை ஏதாவது கேட்டேன்டா, நிறைய விஷயம் இருக்குது, நம்ம நீ ரகசியத்தை பேணணும், அதனால எதுவும் சொல்றது இல்லைன்றது. இதை விட சொல்லாம என்ன செய்யலாம்? நிறைய விஷயம் இருக்குது, என்னால் இஸ்லாம் ரகசியத்தை பேண சொல்லுது, அதனால நான் சொல்வது இப்படித்தான் பேணுறது ரகசியம். இப்படி பேண அர்த்தம் என்ன? அதை விட வேற ஏதாவது தேவையா இருக்கு? ஏனென்றால் உலகத்தில் பொதுவாக சொல்றது ஆகப்பெரிய சோதனை. பொதுவாக சொல்வதுதான் ஆகப்பெரிய சோதனை. விஷயத்தை சொல்லிட்டாலும் இதைத்தான அந்த ரகசியம் என்றார்னு உங்களுக்கு தெளிவா விளங்கும். ஒரு சில விஷயமைக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் எதை நினைக்கலாமே, உலகமா கொடுமையை நினைக்கலாம், ஆகப்பெரிய கெட்டதை நினைக்கலாம், எதையும் நினைக்கலாம். பொதுவா சொல்லிட்டு போயிடுறது பேன்றாராம். இதை விட எது நல்லது? சொல்றானே ஒருத்தன் ரகசியத்தை, அவன் நல்லவன், இவனோட ஒப்பிட்டான். ஏன்? அவன் தெளிவா இதான் விஷயம் என்ன செஞ்சுக்கிறான், சொல்லிவிட்டு போயிருப்பான். இவன் பொதுவா வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? இதான் எங்களை அவங்க ரகசியம் பேணக்கூடிய நிலை. அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம சிறந்தவர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற சில முக்கியமான குணங்களில் இது ஒரு மிக பிரதானமான குணம். ஹிஃப்லுஸ் சிர், ரகசியத்தை பாதுகாத்தல் என்பது மிக பிரதானமான குணம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னது மனித இயல்புகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போல இன்னொரு அறிஞர் சொல்கிறார், ஹிஃப்லுஸ் சிர் இந்தல் கலப், ஒரு அதாவது மின் ஹுஸ்னில் குலுக், கோப நேரத்தில் ரகசியத்தை பாதுகாத்தல் இருக்கிறது, அதுதான் நல்ல பண்பு. ஏனென்று சொன்னால் ஹிஃப்லுஸ் சிர் இந்த ரிதா மின் அத்திபாஇ ஸலீமா, நல்ல விருப்பமோட பழகி கொண்டிருக்கிற டீம்ல பொருந்தி கொண்டிருக்கக்கூடிய டைம்ல ரகசியத்தை பாதுகாத்தல் என்பது மனித இயல்புகள்ல உள்ள உண்டு. அதுல ஒரு குணமும் இல்லை, அதுல ஒரு குணமுமே இல்லை. பகைக்கிற நேரத்தில் நீ பாதுகாத்தல் இருக்கிறது, அதுலதான் உண்மையான நற்குணமே என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இதற்காகவே நம்ம ஏதாவது பெரிய எஃபர்ட் எடுக்கிறோமா? நாங்க என்ன நினைக்கிறோம்னா ரகசியத்தை பேணுதல் என்பது அதான் பேணுபட்டா பேணுதல், வெளியே போனா அதான் போறதுன்னு அர்த்தம் நினைச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும், இல்லை என்றால் நெருப்பு கங்கை கையில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம் என்று என்ன சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு சிறந்த குணம். எல்லா ரகசியங்களையும், ரகசியங்கள்ல பாவமானவைகளும் உண்டு, ரகசியம் பேசுதல்ல சொல்ல வரல, மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள் பாவங்களும் உண்டு. பாவங்கள் மட்டுமல்ல, 90-80% நிர்வாகம், குடும்பம் சார்ந்தவைகள், நட்பு சார்ந்தவைகள், அது போல என்ன ஆலோசனை சார்ந்தவைகள், பிசினஸ் சார்ந்தவைகள், எத்தனையோ உலகத்தில் என்ன உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ரகசியம் பேசும், ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய குணத்தை வளர்க்க வேண்டும். நம்ம ரகசியம் பேசுற குணத்தை தான் வளர்க்கிறது. நாங்க வளர்க்கிறது என்னது? ரகசியம் பேசுறது குணம் தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியம் பேசுதலை நிறைய வெறுக்குது. ரகசியம் பேசுதல நிறைய இருக்கு. லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்கள் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் எந்த கைரும் கிடையாது. இவர்கள் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் எந்த கைரும் கிடையாது. ரகசியத்தை பாதுகாத்தல் சிறந்த குணம். ரகசியம் பேசுறதல்ல, ரகசியம் பேசுவதல்ல, ரகசியத்தை பாதுகாத்தல். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வருவதற்கு மிச்ச லேட், ஒரு வேலையை அனுப்புறாங்க, வாரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அனஸ்ல 10 வயசு கேட்கிறாங்க, ஏன் லேட் ஆகினீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க, அதான் நான் லேட் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாங்க. சிர் அப்படின்றார், அது ரகசியம், அவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்னடா ரகசியம், நான் உன்னோட உம்மா தானே, தாய் தானே அப்படி என்று எங்களுடைய தாய்மாரியான பேச்சு என்ன செய்யல, அவங்க பேசவில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபஹ்ஃபத் சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய ரகசியத்தை பேணிக் கொள்ளுங்கள், நபி அவர்களின் ரகசியத்தை பேணிக் கொள்ளுங்கள். கேட்கவே இல்லை. நம்ம அப்படி சொன்னாலும் அடுத்த நாள் என்ன வரும், என்னட்ட மட்டும் சொல்றார், மத்த யார்ட்டும் சொல்லாது, நான் ஏற்கனவே சொன்னது உண்மைதான், பேணிக்கொள்ளத்தான் வேணும். தாய்கிட்ட சொன்னா பிரச்சனை இல்லை, தாய் உன்னுடைய சத மாதிரி அல்லது கல்பு மாதிரி எதையாவது சொல்லி என்ன, அதை சப்ஜெக்டை எடுக்கிறதுல நம்ம என்ன செய்வோம், குறியாக இருப்போம். ஆனால்
அவங்க சொல்றாங்க ஃபஹ்ஃபத் சிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிர்ரை பாதுகாத்துக்கொண்டு. அது என்ன ஹதீஸ்ல வரவே இல்லை. ஹதீஸ்ல என்ன எந்த இடத்துலயும் வரவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த ரகசியம் பேணுவதில் சிறிய வயசிலிருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை பழக்கி இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். சின்ன பிள்ளைகளுடைய குணங்களை, எங்களது குணங்களை வைத்துத்தான் அந்த குழந்தைகள் தெரிந்து கொள்கின்றன. இதுக்கு இப்படித்தான் நடந்து கொள்ளணும் என்று நம்ம யார் டீச் பண்றோம்? நாங்க தான் என்ன செய்யறோம், டீச் பண்றோம். நம்ம தோண்டி தோண்டி கேட்டோம்னு அர்த்தம் என்ன? அந்த குழந்தையோட உள்ளத்துல என்ன இயல்பா பதியும்? நெருக்கமானவர்கள்ட்ட இங்கெல்லாம் நெருக்கமானவர்களுடைய செய்திகளை பரப்பிடலாம். அப்படித்தான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்றோம் மட்டும்தான் இவருடைய செய்தி அவருக்கு போகுது, அவருக்கு ஒரு நெருக்கமானவர்கள் அவருக்கு போகுது. டோட்டலா பார்த்தா உலகத்துக்கே தெரிஞ்சுக்கு. டோட்டலா உரியவருக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் என்னது தெரிஞ்சிருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே பயிற்றுவித்தார்கள் என்ற செய்தியை நாம் இதில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரகசியத்தை என்ன பயிற்றுவித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, ரகசியம் ஒரு அமானிதம். ரகசியம் ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாஹிபு சிர், ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய தோழர் அறியப்பட்டவர் யாரு? ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான அம்சம். அவர் சாஹிபு சிர் அப்படின்னா அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில சில ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியத்தை பேணக்கூடியவராக யார் இருந்தாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அமானிதம். அமானிதத்துக்கு மிக பிரபல்யமானவர் யாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. சாஹிபு சிர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் சம்பந்தமான தோழர் அவர். அமானிதம் சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவித்ததிலும் அதை பற்றிய விளக்கங்களை சொன்னதிலும் மிக பிரபல்யமானவர் யார்? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி என்றால் ரகசியம் ஒரு அமானிதம். ரகசியம் ஒரு அமானிதம் என்பதை இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அதனாலதான் முனாஃபிக்குடைய அடையாளங்களில் ஒன்று என்ன, மினஹான, நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி கன்ஃபார்மா என்ன செய்யும் நடக்கும் என்றால் ரகசியத்தை பேணாமை என்பது நயவஞ்சகர்களுடைய அடையாளங்களில் ஒன்று. ரகசியத்தை பேணாமை நயவஞ்சகத்துடைய அடையாளங்கள். இதே ஹியானத் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால், முஸ்லிம்களுடைய விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யறாரு, வெளியே போகிறார். இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார். பிசினஸுக்காக வேண்டி முஸ்லிம்களை பற்றிய ரகசியங்களை முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றவர்கள் இல்லையா, இருக்கிறாங்க. உண்மையிலே முஸ்லிம் அல்லாத நீங்க தான் மிச்ச நேர்மையா நடக்கிறீங்க. முஸ்லிம்களை பார்த்தீங்க எல்லாம் மோசடி தான். இவன் செக் கொண்டு பாஸ் ஆகினதுக்காக, இவன் செக் கொண்டு பாஸ் ஆகிட்டு ஒன்று ரிட்டர்ன் ஆயிடுச்சு. விளங்கிட்டா? ரிட்டர்ன் ஆகினவங்க யாரு? ஒரு முஸ்லிம். இவன் பாஸ் ஆகினதுனால டோட்டல் முஸ்லிம் சமுதாயம் என்ன மோசடியானவர்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமா பேசுவாங்க. இதை முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட சொல்ற. அப்படி என்றால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 4 பேர் தப்பென்றால் 4 பேருடைய பிழை. அங்குள்ள எல்லாரும் தப்பு சொன்னா அந்த கொள்கையுடைய பிழை, அந்த கொள்கையுடைய பிழை மறந்துவிடக் கூடாது. 4 பேர் தப்பென்றால் அந்த 4 பேருடைய தவறு. அதுல 400 பேர் இருக்கிறாங்க, 400 பேரும் தவறாகிறாங்க. எதிர்ப்பில்லை, கொள்கையுடைய பிழை என்பதை மறந்து. இந்த வார்த்தை எதை சொல்லுது? முஸ்லிம்கள் மோசடியில் இருக்கிறாங்க எதை சொல்லுது? 4 பேர் தப்புன்னு சொல்லுதா? டோட்டலா எல்லாருமே என்ன தப்புன்னு சொல்லுதா? எல்லாரும் தப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம். இது அல் வலா வல் பராவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் ரகசியம் பேணல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம், மிக முக்கியமான ஒரு குணம், உயர்ந்த குணம். இதை பேணி பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளையும் பேணி பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். இது சாதாரணமாக நடப்பதும் கிடையாது. இதற்கு மிகப்பெரிய பொறுமை வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல குணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருடைய உள்ளங்களிலும் வளர்த்தருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த பொதுப்படையாக ரகசியத்தை பேணல் சம்பந்தமாக தனித்தனியாக எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்களோ அதுபோல ஒவ்வொரு விஷயங்களை, அதாவது பொதுவாக வலியுறுத்தி இருக்கிறார்களோ அதுபோல ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாகவும் என்ன செய்திருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதனுடைய மிக மோசமான நிலைக்கு போதுமான ஒரு ஆதாரமே கணவன் மனைவியாக ஒன்று கூடி வாழ்ந்துவிட்டு அந்த ரகசியங்களை வெளியில் பேசிக்கொள்வது. இவர்கள் மிக மோசமானவர்கள். இவர்கள் மிக மோசம். கணவன் மனைவியாக வாழ்றது, அதாவது குடும்ப உறவை சொல்லுது, அவர்களுடைய பர்சனல் உறவை என்ன செய்கிறது சொல்கிறது. அந்த உறவை பற்றிய செய்திகளை வெளியே யார் பகிர்ந்து கொள்கிறாரோ அவர் மிக மோசமானவர் மறுமை நாளிலே. அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன
சொல்லி காட்டுகிறார்கள். இது இன்றைக்கு சர்வசாதாரணமாக இளைஞர்களுக்கு மத்தியில், வயது வந்தவர்களுக்கு மத்தியில் என்ற வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மிக கேவலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அந்த நேரத்தில் தான் இந்த செய்தியை சொல்றாங்க. இப்படி செய்கிறார்களா அப்படி என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மோசமான ஒரு நிலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் சொல்றாங்க. எனவே கணவன் மனைவிக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த ரகசியம் என்பது பேணப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது விவாகரத்து நடந்தாலும் சரி, அது நான் ஒருத்தர் வருவான், நீங்க விவாகரத்து பண்ணீங்க, இவனுக்கு சொல்லணும் என்ற தேவை உங்களுக்கு இருக்குதா? இவர் என்ன கேட்டுட்டார், நான் சொல்ல கேள்வி பதில் நடத்துற மாதிரி என்ன ஒருத்தர் கேட்டுட்டாரா அதுக்காக விளக்கம் சொல்லி ஆகணுமா? உலகத்தில் எல்லாரும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாத்தையும் பற்றி. உலகத்தில் எல்லாரும் எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொண்டுதான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்குள்ள சூழல் என்னன்னா தன்னை விட மற்றவங்க செய்தி தான் முக்கியத்துவமா தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காலப்பகுதியில் வந்து நீங்க ஏன் தலாக் பண்ணீங்கன்னு ஒருத்தன் கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இதுல உங்களுக்கு என்ன தேவை? என் குடும்ப உறவா, இதுல ஏதாவது தீர்த்து வைக்க போறீங்களா, திருப்பி சேர்த்து வைக்க போறீங்களா, நீங்க நீதிபதியா, சட்ட பிரச்சனை என்ன தேவை? இல்ல சும்மா தான் கேட்ட, சும்மா இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன செய்யறது தெரியுமா, அவள் யாரு தெரியுமா அப்படின்னு அவளை பத்தி வழக்கத்தை என்ன செய்யறது சொல்லி விடுறது. இது தேவையா? இதன் காரணமாக என்ன நடக்கும்? இவரது வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அல்லாமல் அந்த பெண்ணுடைய இன்னொரு வாழ்க்கை என்ன செய்யும், பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மோசமானவர்கள். கணவன் மனைவி ரகசியத்தை யார் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மிக மோசமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு செய்தி, சில பொழுதுகளில் தாய் தந்தையுடைய ரகசியங்களை பேணுவது எல்லாவற்றை விட வாஜிப். குடும்ப உறவுகளுடைய ரகசியங்களை நான் சொல்லி வருகிறேன். தாய் தந்தையுடைய ரகசியங்களை பேணுதல் எல்லாவற்றை விட வாஜிப். சிலர் என்ன செய்யறாங்க, சில ஊர்கள் என்ன செஞ்சிருமெண்டா சில தாய் தந்தை பற்றிய செய்திகள் என்ன செய்யும், ஏதோ இருக்கும், அவர்கள் தவறாக நடந்திருக்கலாம் அல்லது தவறை பற்றி பேசி இருக்கலாம், ஏதோ ஒரு செய்தி மார்க்கம் இல்லாத காலமாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த இருந்த சமூகம் ஒரு மோசமான சமுதாயமாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஏதாவது ஒரு பேச்சுக்கள் பரவி கொண்டிருக்கும். இந்த மாதிரி பரவுகிற நேரத்தில் மனிதனுடைய உள்ளம் எப்படின்னா ஹஸ்ஸாஸ். ஹஸ்ஸாஸ் என்றால் தன்னை பற்றிய ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் போகுது என்று சொன்னா அதை வந்து திருப்பி தோண்டி எடுத்து அதுல ஒரு முடிவு காணாம அவனுக்கு நிம்மதி என்ன செய்யாது, இருக்காது. இது ஆக்கிலுடைய செயலே அல்ல, ஒரு புத்திசாலியுடைய செயலே அல்ல. உண்மையிலே ஆக்கில் யார் என்று சொன்னால் மவாதி துஹம விட்டு தூரமாக இருப்பான். தன்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளை விட்டு தூரமாக இருப்பான். தன்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளை வந்து நீ ஏழ்மண்டா ஏறி அது குத்துப்படுதான பாப்பம் இருக்க மாட்டான் ஒரு புத்திசாலி. அது வராத அமைப்புல தன்னை என்ன செய்வான், மாத்திக்கொள்வான், அந்த இடத்தை மாத்துவான், இதான் மாத்துவான். ஆனா நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மளோட புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க போறது அப்படித்தான். என்ன ஏதாவது ஒன்று இருந்தா அதை பற்றி கேள்வி கேட்பது. மனிதன் தேவையான இடத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அதே போல யாராவது ஒருத்தர் விமர்சிச்சு விட்டுருவாரு, விமர்சிச்சவருக்கு இவருக்கு அந்த 4 பேருக்கு தான் தெரியும். இவர் என்ன நினைக்கிறேன்னா பேஸ்புக்ல 2 பேர் எழுதினா உலகம் உள்ள சுகர்பை வரைக்கும் செய்தி போயிட்டு போல நினைச்சு உடனே இவர் மறுப்பு சொல்றாரு. மறுப்பு சொல்ற நேரத்துல தான் எல்லாருக்கும் தெரியும் என்னது, ஓ இப்படி ஒரு விஷயமே இருக்கிற விஷயம் என்னது, ஏன்னா இவருடைய செய்தி போய் சேர்ந்ததே இவராலதான், அவருடைய விஷயம் தெரியாது. இப்படி நிறைய பேருடைய இயல்பு நடப்பதை பார்க்க எப்படி பேணுவேன்னு தெரியாது. இது மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி காலத்தில் நடக்குது. இது தாய் தந்தையோடு சம்பந்தப்பட்ட சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கோபத்துல வராங்க. நபி தோழர்கள் நிறைய கேள்வி கேட்கிற அந்த தேவையற்ற சில கேள்விகள் கேட்ட ஒரு சிலர் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் கோபத்துல வர சலூனி, எந்த கேள்வி என்னாலும் நீங்க கேளுங்க, இன்றைக்கு நான் பதில் சொல்லுவேன். நாங்க ரசூலுல்லாஹ் எந்த கேள்வியும் கேளுங்க, இன்னைக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறாங்க. இதை புரிந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே முழங்காலில் விழுந்துட்டாங்க. அதாவது முழங்காலிட்டு விழுறாங்க. விழுந்து அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் திருப்திப்பட்டு கொண்டோம் அப்படி என்று சொல்லி அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தையோடு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா எழும்பி கேட்கிறாரு, மன் அபி, என்ற வாப்பா யாருன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாரு, மன் அபி. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா மிக சிறந்த நபி தோழர்கள் ஒருவர். அவர் கேட்கிறார் மன் அபி. ரசூலுல்லாஹ் இதை கேட்க சொன்னாங்க தானே, எனது தந்தை யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏனென்றால் அவங்களும் அதாவது ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த காலப்பகுதியில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அதாவது அவருடைய தந்தை ஹுதாஃபா அந்த அவருடைய தாயை பற்றி உம்மு அப்துல்லாவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. குழந்தை வந்து வேற, தந்தை வேற, வேறொருடைய தொடர்புல தான் என்ன செஞ்சு ஜாஹிலியா காலத்தில் அந்த தொடர்புல தான் என்ன செஞ்சது இவர் பிறந்தாருன்னு. இப்படி ஒரு செய்தி இருந்தா யார்கிட்டயாவது தெளிவடையலும்டா அவரை தனியை கூப்பிட்டு சப்ஜெக்டுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா நியாயம். எல்லாரும் இருக்கிற இடத்துல பகிரங்கமாக ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறார் சொன்னால் அவருக்கு தெளிவு கிடைக்கலாம். ஆனா அது என்ன செய்யும், அவரை பாதிக்கும். அதுக்கு மாற்றம், அவர் எதிர்பார்ப்பதற்கு மாற்றமாக இருந்தா என்ன செய்யும், அவரை பாதிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இவர் இப்பொழுது யாரை தந்தையாக நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய பேரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூக்க ஹுதாஃபா, உங்களோட தந்தை ஹுதாஃபா. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சது. ரசூலுல்லாஹ் பகிரங்கமா பதில் சொன்னதுனால பிரச்சனை முடிஞ்சு, அந்த குற்றச்சாட்டு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரார். அவரோட தாய் சொல்றா, மா ரஅய்து வலதன் அஅக்க மின்க், உன்னை விட பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை நான் பார்த்ததில்லை. அமீன்த், அப்துல்லாவே நீங்க அதாவது பாதுகாப்பா நிம்மதியா இருக்கிறீங்களா? உங்கள் தாய் ஜாகிலிய மக்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டு இருந்தால், ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அதுக்கு ஏத்த மாதிரியான பதில் சொல்லி இருந்தால், உங்களோட தாயுடைய மானத்தை நீங்க பகிரங்கமா என்ன செஞ்சிருப்பீங்க? பரத்தி இருப்பீர்கள் அப்படி என்றார். ஏன்னா அவங்க ஜாகிலிய காலத்துல இருந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க. நீ இப்படி கேட்கிற டைம்ல உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் அப்படி நடக்கல அவங்க, அதனால ரசூலுல்லாஹ் தூய்மையா பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்று வாழ்க்கையில நடந்திருந்தா நீ கேட்ட கேள்வியால என்ன செஞ்சிருப்பாய்? தாயுடைய மானத்தை எல்லாம் என்னது பகிரங்கமாக நீ வாங்கி இருப்பாய். இதே போன்ற ஒரு நீ நோவினை செய்யக்கூடிய பிள்ளையை காணவில்லை அப்படின்றான். அந்த நேரத்தில் அப்துல்லா பதில் சொல்றாரு, வல்லாஹி லவ் அல்ஹகனி பி அப்தின் அஸ்வத் லலஹக்துஹு, அவர் ஒரு கருப்பு அடிமைதான் எனது தந்தை என்று சொல்லி இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று பதில் சொல்றாரு. அவருடைய வியூ என்னன்னு சொன்னா உண்மையான தந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது. ஆனா தாய் என்ன சொல்றா அப்படி என்று சொன்னால், இந்த மாதிரி நீங்க நடந்து கொண்டீங்களே, இது சப்போஸ் தாய் மீது உள்ள நம்பிக்கையால கேட்டு, தாய் மீது அப்படி ஒரு ரகசியம் ஒன்று இருந்திருந்தால் என மானம் என்ன செய்திருக்கும், அங்கே போயிருக்குமே அப்படி என்று சொல்லி கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சில கேள்விகள் எங்களை நாங்களே காட்டிக் கொடுக்கக்கூடிய, அல்லாஹு தாலா மறைத்து, அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருக்கும் திரை வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சித்ருல்லாஹ், அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு திரை வைத்திருக்கிறான். அந்த திரையை கிழிக்க வேண்டும். ஒரு செய்தியில சொல்றாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரு, எனது உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு வழங்கப்படும். பாவத்தை செய்துவிட்டு நான் தான் செய்தேன் யா ஃபுலான் என்று பகிரங்கமாக சொல்கின்றவனை தவிர, பாவத்தை செஞ்சிட்டு நான் தான் செஞ்சேன் என்று பகிரங்கமாக சொல்கின்றவனை தவிர மற்ற எல்லோருக்கும் ஒரு திரை இருக்கும். அல்லாஹு தாலா இரவில் அவனுக்கு திரை போட்டு மறைத்தான், இவன் பகலிலே ஃபயக்ஷிஃபு சித்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய திரையை கிழிக்கிறான், விரிக்கிறான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படினா என்ன, அல்லாஹு தாலா ஒரு திரை வைத்திருக்கிறான். இந்த மாதிரியான நிலைக்கு நம்மளை எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, ஆளாக்கூடாது. இதுக்கு அர்த்தம் என்ன, ரகசியமா நிறைய பாவம் செய்யுங்க அர்த்தம் அல்ல. அது அவனுக்கு அல்லாஹ்வுக்குள்ள ஒரு விஷயம், கைப், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹு தாலா நீ ஒரு அதாவது கெட்டவனாக இருந்து சமுதாயத்தில் சில விஷயங்களை மறைத்துக் கொண்டிருந்து ஒரு நடிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக உனக்கு சூல் ஹாத்திமா, ஒரு கெட்ட முடிவு அல்லாஹ் கொண்டு வந்து தந்தையாகுவான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ரகசியம் பேணுகின்ற விஷயத்தில், இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மவாது துகம், எங்களை நாங்கள் அதற்குள் ஆட்படுத்தி விடக்கூடாது, உட்படுத்தி விடக்கூடாது என்பதை இந்த செய்தியில் நாம் என்ன செய்கிறோம், புரிந்து விடுகிறோம். அதே போல அன்புள்ள சகோதரர்களே, இஸ்திஷாரா, ஆலோசனை கேட்டல். இன்றைக்கு யாராவது ஆலோசனை கேட்டு வந்தாலே இவருக்கும் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு தெரியாது, அவருக்கும் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு தெரியாது. வைத்தியம் சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் வாட்ஸ்அப் பார்க்கிறவன்ட்ட ஆலோசனை கேட்கறது, வணங்கிட்டா இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, அவர் வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் பார்த்து ஆன்சர் பண்ணி கண்டிக்கிறாரு, அது சாப்பிடவே கூடாதா, அப்படி அதை விட்டுறது. அடுத்த வாட்ஸ்அப்ல மாறி ஒரு மெசேஜ் வந்து இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்ததான் பிரச்சனை அப்படி என்று, அப்படியா சாப்பிடலாம், இப்படி யார்கிட்ட ஏதாவது எவர்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாம ஆலோசனை கேட்கிறவங்களுக்கு, அதுக்கு அந்தந்த துறையில் உள்ளவர்கள்ட்ட என்ன செய்யணும், ஆலோசனை கேட்க வேண்டும். அதுல மிக முக்கியம் தனது உமூருல் ஹயா, அதாவது வாழ்க்கையுடைய விஷயங்களை நம்ம கேட்கிற நேரத்தில் மிக மிக அறிவுள்ளவர் இரண்டாவது, மிக அறிவுள்ளவர் இரண்டாவது, முதலாவது மிகவும் அமானித பேண்டவராக இருக்கிறோம். ஒரு ஏதோ ஒரு மனைவியுடைய பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை பத்தி கேட்க போறீங்கன்னா முதல் அவர்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு என்ன, அமானித பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். இதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நீங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அந்த பெண் என்ன சொல்றா, அல் கவியுல் அமீன், பலசாலி நம்பிக்கையாளர், பலசாலி நம்பிக்கையாளர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை நீங்க பொருளாதார பொறுப்பை தாண்டி, இன்னி ஹஃபீதுன் அமீன், நான் நல்ல முறையில பாதுகாப்பேன், நம்பிக்கையாளர். நம்பிக்கை மிகப்பெரிய அமானிதம். எனவே கேட்கிற நேரத்தில் யார்கிட்ட கேட்கிறோம் இருக்கணும், யார்கிட்ட கேட்கிறோம் என்று இருக்க வேண்டும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்தஷாரு முஅ்தமன், ரகசிய ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் கொடுக்கப்பட்டவர், அமானிதம் கொடுக்கப்பட்டாச்சு, அதுக்கு பின்னால் அதை பேணுவதுதான் அவர் தானது கடமை. அவர் போனவர் இன்னொருத்தர் வருவார், என்ன கேட்டார் அப்படின்றது, என்ன கேட்டார், என்ன இல்லை அதுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன் ஒன்று நீங்க சொல்லுங்க அப்படின்றது முதலாவே போட்டுறது.
சொன்ன உடனே அதானா அப்படின்ட்டு அப்ப ரைட், அப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, புறவு கேட்கறேன்னு பேத்துறது. இப்ப என்ன நடந்தது? அமானிதத்தை அவர்கிட்ட என்ன செய்யற போற? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அமானித விஷயம், ஒரு குடும்ப விஷயமா இருக்கு. உனக்கு சின்னதுதான், உனக்கென்று ஒரு வழி வரும் வரைக்கும் அது உனக்கு சின்னதுதான். ஆனால் இன்னொருடைய வாழ்க்கை விஷயங்களை நம்ம கேட்பது இருக்கிறது, இது மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஹிஃப்துல் அஸ்ரார், ரகசியம் பேணுதல் என்பது ஒரு மிக உயர்ந்த குணம். அந்த உயர்ந்த குணத்தை நமக்குள்ள நாங்க என்ன செய்ய வேண்டும், வரவழைத்துக் கொள்ள வேண்டும். பாவங்களை பரத்துவது மட்டுமல்ல ரகசியம் பேணுதல் என்ற தலைப்பிலே வரக்கூடிய விஷயம். ஒரு மசூரா நடக்குது, மசூரால சில விஷயங்கள் பேசுறோம். அந்த மசூரால நம்ம ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசியிருப்போம், ஒருத்தருக்குரிய கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசியிருப்போம், நாளைக்கு பேசுவோம் என்று முடிவெடுத்த ஒரு விஷயத்தை இங்கே பேசியிருப்போம். அங்கே உட்கார்ந்து வாட்ஸ்அப்ல போகுது ரெக்கார்டிங், பேசிக்கின்றிருக்கிறது, அங்க உடனே போய்கின்றிருக்குது, எதுவுமே தெரியாத அளவுல. அந்த அளவுக்குள்ள மக்கள் இன்றைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது இஹ்திராக் எங்களது குணங்களிலே ஒரு கிரேக் எங்களது குணங்களிலே இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹ் முஸ்திர் அவுராதி வ ஆமின் ரவாதி, மிக அழகான துஆக்களில் உண்டு. அல்லாஹ் முஸ்திர் அவுராதி, யா அல்லாஹ் எனது அவுரத்தை மறைத்து விடு, அப்படின்னா என்ன, குறைகளை. வ ஆமின் ரவாதி, திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு நடந்துடக்கூடாது, திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு நடந்துவிடக் கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் பிரார்த்திப்பார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உயர்ந்த குணத்தை எமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதோடு இந்த நல்ல பண்புகளை நமது குழந்தைகளுக்கு மத்தியும் வர செய்யக்கூடிய அந்த கண்ணியமான வாழ்வை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா.